இது நாள் வரைக்கும் எதிரியாக இருந்தவர்கள் அவர்களுடைய நலன்களை கருதி உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க. நிறைய நன்மை செய்வாங்க. திருமணம் முறிஞ்சு 2ஆம் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம். இயற்கை சம்மந்தப்பட்ட தொழில் மட்டுமில்லை, பூங்கா சம்மந்தப்பட்ட தொழிலும் சேர்ந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி பொருட்காட்சி நடத்துகிறவங்க குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. முதலீடுகளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த பாருங்கள். முடிஞ்சால் சொத்து வாங்குறத விட மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும் பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே வந்து ஒரு லாக்டவுன் மாதிரியான, இல்லைனா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார். இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும், சண்டைகளும், மலை சரிவுகளும், இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும், இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மனோநிலை, கொஞ்சம் இசையின் மீது ஆர்வம், கதையின் மீது ஆர்வம், உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகவும், நிறைய நேரங்களில் ஒரு பயமான ஒரு சூழ்நிலை, தவறு செஞ்சவங்களை கூட மன்னிக்கக்கூடிய தன்மை, தவறு செஞ்சவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தரக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய அடிப்படை குணமாக இருந்தாலும் அதுவே உங்களுக்கு நிறைய தொல்லை பண்ணது அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நடந்தது. குறிப்பாக கடந்த 2 வருஷங்களில் 1.25-2 வருஷத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருந்துச்சு உங்களுக்கு. சரி, அதெல்லாம் மெதுமெதுவாக சீராகி வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு ஒரு மந்தமான ஒரு மனோநிலை உண்டாகி போச்சு. இந்த மந்தமான மனோநிலை உருவாகின உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதுவும் அப்படியே போச்சு. ஸோ இந்த சிக்கல்கள் எல்லாம் மாறப்போகுது அப்படின்னா, ஆமாம், ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் மாறப்போகுது. ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு இது இன்னும் சிக்கலாக போகுது. அது என்னங்கிறத நாம் பார்ப்போம். கன்னிராசிக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் தான் சூப்பரான காலகட்டம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவங்களுக்கு மக்களின் அமோக ஆதரவை பண்ணி தருவார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கிரகங்களான 6ஆம் இடத்து ராகு, 12ஆம் இடத்து கேது, 11ஆம் இடத்து குரு, இந்த மாதிரி இந்த கிரக காம்பினேஷன் எதிரிகளை துவம்சம் செய்து எதிர்த்து நின்றவங்களை அடித்து நொறுக்கிட்டு மக்களின் அமோக ஆதரவோடு நாம் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுது. இது நாள் வரைக்கும் எதிரியாக இருந்தவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, தனிப்பட்ட சில நலன்களை கருதி உங்கள் கூட வந்து சேர்ந்துருவாங்க. நிறைய நன்மை செய்வாங்க. ஓடி வந்து செய்வாங்க. பின்னாடி அதுக்குரிய பலன்கள் வாங்கிக்குவாங்க தான். ஆனாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த விஷயங்களை செய்யத்தான் பார்ப்பாங்க.
ஸோ உங்களை எதிர்த்து நின்றவங்க அப்படின்னாலும் கூட அவங்கெல்லாம் கூட ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி சரியப்பா எல்லாம் ஒன்று கூடுவோம், இல்லைன்னா வேறு மாதிரி பெரிய பிரச்சனையாகிடும், பெரிய சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோக்கி வருவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் அப்படி தான் போகும். கன்னிராசிக்காரங்க இயல்பிலேயே கொஞ்சம் காதல் சிந்தனை உள்ளவங்க, ரசனை சின்மை உள்ளவங்க. இப்போ அவங்களுக்கு அந்த தன்மைகள் இன்னும் கொஞ்சம் கூடும். கொஞ்சம் சுகமாக இருக்கணும்னு ஆசை வரும். சிலருக்கு சோம்பேறித்தனம் கூடும். அப்போது காதல் ஒன் சைடில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது அப்படியே மெயின்டைன் ஆகும். திடீர்னு ஒரு நேரத்தில் இதெல்லாம் மாறி அந்த ஒன் சைடு டபுள் சைடாக மாறிக்கும். காதல் பண்ணி திருமணத்திற்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இப்போது உங்களுக்கு அந்த திருமணம் நடக்கும். ஆனால் அதுக்கு ஒரு 6 மாதம் தான் டைம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், கன்ஃபார்ம் நடந்துடும். திருமணம் முறிஞ்சு 2ஆம் திருமணத்திற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம். ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான அற்புதமான வாய்ப்பு உருவாகுது. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். இந்த நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை, முதல் திருமணத்தில் இருந்த அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து நல்லதொரு வாழ்க்கை துணை அமைஞ்சு 2வது கல்யாணம் அமோகமாக அற்புதமாக சூப்பராக இருக்க போகுது. டிவோர்ஸ் கேஸ் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருஷம் முடிவுக்குள்ளே டிவோர்ஸ் கேஸு முடிஞ்சிடும். சொத்து சம்பந்தமான கேஸுகள் ஏதாவது போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இல்லை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வெளியே பேசி சமரசம் பண்ணுவதற்கு அற்புதமான வாய்ப்பு. திடீர்னு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஆளுங்க கிடைப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இந்த பிரச்சனைகளை முடித்து கொடுப்பாங்க. சொத்துக்களை விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் நல்லா இருக்கும். அதுக்கும் ஆள் கிடைப்பாங்க, வித்தரலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. அட்வான்ஸை மட்டும் போட்டு அப்புறம் நெருக்கடியில் விட்டுருவாங்க. இல்லைன்னா பின்னாடி பணம் தர்றேன்னு சொல்லிட்டு உங்களை அலைய விட்டுருவாங்க. பார்ட்னர்களுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் கூட அது மெதுமெதுவாக ஸ்லோவாக போகும். திடீர்னு உங்களுடைய பார்ட்னர்களில் ஒருத்தர் ஸ்லோவாவார். இல்லை அப்படின்னா அவருக்கு உங்கள் கூட இணங்கி செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். சில நேரம் அவர் தொழிலுக்கே வர முடியாமல் அவருக்கு உடல்நிலை கெட்டு போவதுக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ எப்படியோ ஒன்று அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து அவர் விலகணும், இல்லைனா வர முடியாமல் போகணும், இல்லைனா ஏதாவது ஒரு எடக்கு பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒன்று நடக்கணும்னு இந்த மாதிரி நடக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. எது நடந்தாலும் ஓகே, டைம் அப்படி தான் இருக்குது, அதனால் இந்த மாதிரி நடக்குது, ஸோ இதை நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மோகம், ஆசை அப்படின்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். பெண்கள் சார்ந்த மோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஆடம்பரம் பொருட்கள் சார்ந்த மோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா உங்களுடைய ஆசையை காட்டி இப்போ ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. திடீர்னு நல்லவங்க மாதிரி வருவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்கக்கிட்ட இருக்கிற காசை ஒன்றுமில்லாத பொருளை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. 10 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட விற்றுற முடியுமானா ஆமாம், இப்போ விற்றுற முடியும். ஆசை காட்டி நயமாக பேசி ஏதாவது ஒன்று செஞ்சுடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய முதலீடுகளுக்கு இது நல்ல நேரம் கிடையாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏமாந்து போகிற காலகட்டம் தான். ஆனால் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும், சூப்பராக இருக்கும். நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இந்த வருஷத்துலேயே ரொம்ப நல்லா இருந்து அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டால் அது கன்னிராசி தான். கன்னிராசிக்கு அவ்வளோ அற்புதமான காலகட்டம் இது. சனியோட பார்வையில் இருக்குது. திடீர்னு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க. உணவு, தானியம், விவசாயம் இதிலெல்லாம் அற்புதமாக அமோகமாக போகும். திடீர்னு பயணம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டு, ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இல்லை கார் வாங்கி விடுறது, பஸ்ஸு வாங்கி விடுறது, இந்த மாதிரி இது சம்மந்தப்பட்ட தொழில்களும் ரொம்ப நல்லா போகும். லாபம் கொடுக்கும், அதுதான் முக்கியம். அது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். கன்னிராசிக்காரங்க ஐடியில் வேலை செய்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்கிறாங்கன்னா, நான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன், ஹோட்டல் கடை வைக்க போகிறேன், தள்ளுவண்டி கடை வைக்க போகிறேன், பானிபூரி கடை வைக்க போகிறேன், இல்லை அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஓப்பன் பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு அவங்களுக்கு தண்ணி சம்மந்தப்பட்டது, லிக்விட் சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் அற்புதமாக வேலை செய்யும். அழகு கலையில் இருக்காங்க, சினிமாவில் இருக்காங்க, பாட்டு எழுதுகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலம்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் தடைப்பட்ட ப்ராஜெக்டெல்லாம் இப்போ உங்களுக்கு கை கூட போகுது. அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்க போகுது. புதுசாக கம்பெனி மாறணும்னு நினச்சா மாறிக்கலாம். சிஏ படிக்கிறவங்க, இல்லைன்னா சிடபிள்யூஏ படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் புது கம்பெனியில் வேலை கிடைக்கும், பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். சம்பளமே நீங்கள்
10x சம்பளம் கூட கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்போ நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு திறமை இருந்தால், முயற்சி இருந்தால் இப்போ அதை வாங்கிடலாம். நிறைய நல்ல விஷயங்கள் தாங்க தயாராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். சின்ன வியாபாரிகளுக்கு நல்லா இருக்கும். உணவு தானியம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். புரோக்கருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடம் வைக்கிற புரோக்கர் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. பார்ட்னர் கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்கிறதுல கவனமாக இருங்க. சில நேரங்களில் ஒன்றுமில்லாத சரக்கை உங்கள் தலையில் கட்டி விட்ருவாங்க. இல்லைன்னா 2% 3% கமிஷன் தர்றேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஏமாற்றிடுவாங்க. உணவு தானியம் சம்மந்தப்பட்ட புரோக்கரேஜுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய சிக்கல் இல்லை, எப்படியும் மேலே வந்துடும். வீட்டு மாடியில் திடீர்னு உங்களுக்கு தோட்டம் போட தான் தோணும். இயற்கை விவசாயத்தின் மேலே ஆர்வம் வரும். செடிகளை வளர்க்கலாம், பூச்செடிகளை வளர்க்கலாம், இந்த மாதிரியெல்லாம் வரும். இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் வரும். நர்சரி வைக்கலான்னு தோணும். இயற்கை உரம் தயாரிக்கலான்னு தோணும். திடீர்னு பயோகேஸ் போடலான்னு தோணும். இப்படி ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றங்களை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். நீங்களும் அதை முன்னெடுப்பீங்க, முயற்சி எடுப்பீங்க. இது ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லதாகவே வரும். காய்கறி மார்க்கெட்டு, சந்தை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம் தான் சொல்லணும். அங்கே ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலம் தான் சொல்லணும். திடீர்னு சில விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் சோகமாக இருக்கும். இருந்தாலும் ஓவராலாக வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் தான் வந்திருக்கும். இயற்கை சம்மந்தப்பட்ட தொழில் மட்டும் இல்லை, பூங்கா சம்மந்தப்பட்ட தொழிலும் சேர்ந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொருட்காட்சி நடத்துகிறவங்க, அப்புறம் விளையாட்டு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க, கண்காட்சி சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க, அதில் பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறவங்க, இல்லைன்னா மெஷின் வச்சு இந்த ரங்கராட்டினம் அந்த மாதிரி செய்கிறவங்க, இல்லை திருவிழாவுக்குள்ளே போயிட்டு கடை போடுறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இது நிறைய லாபங்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்க சில்லறை வியாபாரம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க மளிகை கடையும் வைக்கலாம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம், இல்லைன்னா ஏஜென்சி எடுத்து நடக்கலாம். பிஸ்கட் ஏஜென்சி, இந்த மாதிரி பால் ஏஜென்சி, இந்த மாதிரி எடுத்து எது செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. முதலீடுகளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த பாருங்கள். முடிஞ்சால் சொத்து வாங்குறத விட தங்கம் வாங்கி வைக்க முடியுமான்னு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சகோதரி வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மகள் இருந்தாங்கன்னா மகளுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் விரல்களில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது, காலில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது, முதுகுத்தண்டில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு நடக்கலாம், உங்களுடைய மகளுக்கு நடக்கலாம், இல்லைன்னா உங்கள் சகோதரிக்கு நடக்கலாம். சில நேரங்களில் உங்களுடைய கடன்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்களை விற்று இப்போ சரி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு வெளியே வந்துடலாம். இல்லை சொத்துக்களை விற்று இன்னொரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சட்ட சிக்கல்கள் இருந்த சொத்துக்களை இப்போ விற்று தள்ளுறதுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம்னு தான் சொல்லணும். கன்னிராசிக்காரங்க குடும்பத்தில் யாராவது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை உடம்புல ஏதாவது வித்தியாசமான அறிகுறிகள் தோன்றுவது, இப்படியெல்லாம் உருவாகும். இந்த மாதிரி ஏற்படும் போது இது ஒரு மரபு சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் யாராவது பக்கவாதம் படுத்திருக்கிறவங்க, ஓடுவாதம் இருக்கிறவங்க, மூச்சு பிடிப்பு இருக்கிறவங்க, இந்த மாதிரி எதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நல்ல நேரம். வைத்தியம் கட்டாயம் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு ஜூன் மாதம் ஆரம்பித்து அக்டோபர் மாதம் வரைக்கும் நல்லதொரு வைத்தியம் கிடைக்கும். இதை வச்சு சரி பண்ணிக்க முடியுமான முயற்சி பண்ணி பாருங்கள். முதுகுதண்டு பிரச்சனைக்கெல்லாம் இப்போ சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமில்லை, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும், அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் போக போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.